மழையால் மக்களுக்கு இன்பம் தான், மகிழ்ச்சி தான் அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் சமீபத்துல தமிழ்நாட்டுடைய பட்டிமன்றத்தினுடைய சிறப்பான ஒரு நடுவராக இருக்கின்ற தமிழ் பெருந்தகை சாலமன் பாப்பையா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இனிமே நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வேற பேசிட்டு வந்திருக்காங்க. நேரடியாக களத்திற்குள் நுழைகிறோம். இன்றைய சூழலில் மழையால் மக்களுக்கு இன்பமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருக்குறள் தொண்டர் ஸ்டெப் டிவியுடைய மேலாண்மை இயக்குனர் சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்னை தமிழை வணங்கி, ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய நடுவராக இருந்து சரியான ஒரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை. அதாவது உண்பவர்களுக்குரிய உணவுப் பொருளை விளைவித்து கொடுப்பதும் உணவு உண்பவர்களுக்கு தானும் உணவாக அமைவதும் மழையே அப்படின்னு நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவை விளைவிப்பதற்கும் மழை தேவைப்படுகிறது. அதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் அது உறுதுணையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த மழையே, நீரே நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட மழைய இன்பம்னு சொல்லாம இடையூறுன்னு பேச வந்திருக்காங்க நம்முடைய எதிரணியினர். இடையூறுன்னு சொல்றாங்களே, தண்ணி குடிக்காம எவ்வளவு நேரம் அவங்களால இருக்க முடியும்? தண்ணி எங்க இருந்து வருது? மழை இல்லைன்னா தண்ணி கிடைக்குங்களா? ஊரே தண்ணி இருந்தாலும் மழை நீர் தான் நமக்கு குடிநீருக்கு ஆதாரம். அப்பேற்பட்ட மழை இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம். அந்த வரத்தை இடையூறு அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். இடையூறு குடிக்காம இருந்துடலாம் அப்படின்னு குடிக்காம இருப்பாங்களா? வாதத்துக்காக என்ன வேணா பேசலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாருங்க. மழைய இடையூறுன்னு நினைச்சீங்கன்னா அப்போ எதுக்காக மழை வேண்டி யாகம் நடத்தணும், மழை வேண்டி போய் கோயில்கள்ல எல்லாம் இதெல்லாம் நடத்துறாங்க, யாகம் நடத்துறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மழையே இல்லாம பூமி வறண்டு போய் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ மழை வேண்டி அவ்வளவு யாகம் பண்றாங்க, தெய்வங்களை வழிபடுறாங்க, என்னென்ன பண்ணணும், மழைன்னு வந்தா போதும் அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வாரி வழங்கக்கூடிய அந்த மழைய இன்னைக்கு இடையூறு அப்படின்னு பேசினா எப்படி? எதனால இவங்க இடையூறுன்னு பேசுறாங்க? அதனுடைய இடத்துல இவங்க குடி புகுந்துட்டு அது வந்துச்சுன்னா அதனால எங்களுக்கு இடையூறு அப்படின்னு பேசினா இது நியாயமா சொல்லுங்க? இப்ப நீங்க போறீங்க, நீங்க போற வழிய ஒருத்தவங்க தடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல நிப்பீங்க, இல்லைன்னா வேற பாதையில போவீங்க. அதே தானே இப்ப மழையும் பண்ணுது. மழை விழுகக்கூடிய இந்த நிலத்துல, அது ஏரியில, குளத்துல நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி உட்கார்ந்துட்டு இப்ப மழை அங்க தங்குது, மழை நீர் இருக்கு, மழை வெள்ளம் நான் குடியிருக்கிற இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா? மழையினுடைய போக்கை நீங்க மாத்தி அதனுடைய இடத்தை மாத்திட்டு அப்போ அதை குறை சொல்வது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. மழை மண்ணுக்கு ஆதாரம். பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நீர் மனிதனுக்கு எல்லா வகையிலும் தேவை. அப்பேற்பட்ட நீரை நம்ம போற்றணும்னா மட்டும்தான் அது நமக்கு நன்மை செய்யும். உங்களுக்கு தேவைன்னா வான்னா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் அது உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அப்படி இருக்கும் போது வரமா வர்ற மழைய நம்ம எந்த அளவுக்கு போற்றி பாதுகாத்து சிக்கனமா பயன்படுத்துறோமோ வீணாக்காம, அப்போ மட்டுமே அது நமக்கு வரமா இருக்கும். அப்படி இல்லாம உங்களுக்கு தேவையில்லாம அதை வீணாக்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பா சாபமா தான் மாறும். நம்மளுடைய முன்னோர்கள் இவ்வளவு நாள் நீரினுடைய அருமையை அறிந்து அதை பாதுகாத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம நீரை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்ப விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இன்னும் வரும் எதிர்காலங்கள் நம்மளுடைய பேரன் பேத்தி காலத்துல எல்லாம் அந்த நீருமே கிடைக்காது. காசு கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்ற நிலைமை வந்துரும். அப்போ என்ன சொல்லுவீங்க? இடையூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா காசு கொடுத்தா கூட குடிக்கிற நிலைமை தண்ணி கிடைக்காது. நீங்க லட்சம் ரூபா கொடுத்தாலும் சரி, கோடி ரூபா கொடுத்தாலும் இயற்கையினுடைய வளத்தை என்னைக்கு நம்ம குறைக்கிறோமோ, இல்ல இயற்கைக்கு எதிராக நம்ம என்னைக்கு ஒரு வேலை பண்றோமோ அப்ப அதை அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நெகிழிகளை எல்லாம் பயன்படுத்தி அதை பூமியில போடுறதுனால நிலத்துக்குள்ள நீர் போக முடியல.
அப்போ வந்து நிலத்தடி நீர் வந்து குறையுது. அப்போ வந்து நமக்கு வந்து நீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் யாருடைய தவறு? பண்ற தவறை எல்லாம் மக்கள் பண்ணிட்டு, மழை மேல வந்து பழி போடுறதுனால எந்த ஒரு பயனுமே இல்ல. மழை நீரை வந்து சேகரிக்க கத்துக்கணும். எப்படி வந்து நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிற காச வந்து நாளைக்கு செலவு பண்றதுக்காக சேமிக்கிறோமோ, அது மாரி நீரையும் வந்து நம்ம சேமிக்கணும். சேமிச்சு வச்சால் மட்டுமே எதிர்கால தலைமுறைகள் வந்து சிறப்பாக வாழ முடியும். அதனால எப்பயுமே வந்து நீர் மட்டும் இல்ல, மழை மட்டும் இல்ல. ஒரு பொருளினுடைய அத்தியாவசியத்தை நம்ம என்னைக்கு உணர்றோமோ, அன்னைக்கு மட்டும் தான் அதனுடைய பயன்பாடு வந்து நமக்கு நன்மையா இருக்கும். என்னைக்கு அத நம்ம உணரலையோ, அப்போ வந்து ஒண்ணு அது இல்லாம போகும். இல்லைன்னா அதிகப்படியா வரும். அப்போ வந்து அது நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியதாக தெரியும். இல்லைன்னா இடையூறா தெரியும். ஆனா உண்மை அது அல்ல. அந்த நிலைமைக்கு காரணம் நம்ம தான். நம்ம என்ன செய்றோமோ அதுதான் நமக்கு வந்து விளையும். நம்ம செய்ற நன்மையாகட்டும், தீமையாகட்டும் அதுதான் நமக்கு வந்து 1 செஞ்சா 10 வந்து விளையும். அதனால் என்னைக்குமே வந்து இயற்கையை மதிக்க கத்துக்கணும். இயற்கை தான் வந்து நமக்கு வந்து என்னைக்குமே வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்றான மழையானது, நீரானது மனித வாழ்விற்கு ஆதாரம். அதை வந்து இடையூறாக நினைத்தால் வாழ்வு என்பதே வந்து இடையூறாகத்தான் போகும். இது மட்டுமல்லாம இடையூறுன்னு பேசுறீங்களே, இடையூறுன்னு பேசுறவங்க இப்போ உங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து குடுக்குறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ரூ. 6,000. அப்போ வந்து வேணான்னு சொல்லிருவீங்களா? மழைநீர் வந்து இடையூறு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிருவீங்களா? அப்ப மட்டும் இன்பமா தானே இருக்கு. போய் வாங்கிட்டு வர்றீங்கல்ல. ரூ. 6,000 போன தடவ வந்து ரூ. 5,000 குடுத்தாங்க. இந்த தடவ ரூ. 6,000 குடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இன்பமா தானே இருக்கு. கஷ்டமாவா இருக்கு? அத மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. உயிர்கள் வாழ்றதுக்கு வந்து வானத்தின் மழை வந்து வழங்குவது வந்து அமிழ்தம் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட அமிழ்தத்த வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும்? எப்படி வந்து பயன்படுத்தணும்? அதை வந்து நீங்க வந்து எப்படி இடையூறு அப்படின்னு சொல்றீங்க? அமிழ்தம் வந்து விஷமாக மாறுமா? நம்மளுடைய பயன்பாட்டில் தான் இருக்கு. அதனால் நடுவர் அவர்களே இன்றைய சூழலில்ன்றத விட சொன்ன மாரி எந்த சூழலிலுமே வந்து அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிறது உணவு, உடை, நீர் அது உணவு அப்புறம் உணவு உண்ணாமலாவது வந்து 3 நாள், 4 நாள் இருக்கலாம். நீர் அருந்தாம உங்களால எத்தன நாள் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து பேசக்கூடிய எதிரணியினர் எல்லாருமே அவங்க பேசி முடிச்சதும் கண்டிப்பா தண்ணீர் எடுத்து குடிச்சு தான் ஆகணும். இடையூறு நாங்க குடிக்காமலே இருப்போம் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு இருக்க சொல்லுங்க. நானும் ஒத்துக்கிறேன். மழை அப்படிங்கிறது வந்து இடையூறுன்னு. அதனால வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பாக ஒரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எல்லாம் எதிர்கட்சி வழக்காரியர்களை வந்து தண்ணி குடிக்க வச்சிருவாங்க போல இருக்க. மிக அருமையாக ஒரு உரையை வந்து திருக்குறள் தொண்டர் சிவகாமி அவர்கள் சொன்னாங்க. வள்ளுவரை வளம்புகளுக்கு வள்ளுவரை துணைக்கு அழைத்து அவர்கள் பேசினார். துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அந்த குரலை வந்து நீங்க மனப்பாடம் பண்றதுக்கே நீங்க எத்தனை வருஷம் சில பேர் வரவே வராது. துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு நிறைய துப்பாக்கி அந்த காலத்துல துப்பாக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாரு போல. துப்பாக்கி மாதிரிதான் அது சொன்னாங்க. நீர் தான் வந்து ஒரு உணவு. நீரை வந்து காற்று ஒரு உணவாக இந்த காட்டிலே வசிக்கிற அல்லது காட்டிலே இருக்கிற அந்த காலத்து யோகிகள் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அது போல நீரிலே பெரும் நீரை மட்டுமே அறிந்து வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை வேண்டி யாகம் பண்ணீங்களையா, பூஜை பண்ணீங்களையா, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நீங்க வந்து வேணான்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து வேணான்னு சொன்னா இப்படி நீங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணீங்க. மண்ணுக்கு வந்து மழை ஆதாரம். ஆகவே வந்து இன்றைக்கு விலை கொடுத்து வாங்குகிற நிலைமையில தண்ணி இருக்கிறது. ஆகவே மழை என்பது வந்து நிலத்தடி நீருக்கு வந்து ஒரு ஆதாரமான ஒரு விஷயம். ஆகவே வந்து அந்த மழை நீரை சேமிக்கணும். மழை வேணும். இயற்கையை நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளணும் சொல்லி அந்த 6,000 வர சொன்னாங்க. நிறைய பேருக்கு வரல. ஆனா அந்த 6,000 போய் வாங்காம இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மழை என்பது நீர் என்பது அமிழ்தம். ஆகவே நீங்கள் வந்து அதை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி ஒரு கடுமையான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது கிடையாதுங்க. அவங்க என்ன தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. இன்பம் தான் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக திருக்குறள் தொண்டர் சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். வாங்கம்மா. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள். அதாவது ஒரு பொருள் வந்து என்னைக்கு அதனுடைய அருமை தெரியலையோ அது வந்து இடையூறுன்னு தான் சொல்லுவாங்க. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு. அதாவது எதிரணியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரீட்சைக்கு வந்து தயார் பண்ணாத பசங்க மாதிரி
உங்களுக்கு வந்து அட்டவணை கொடுத்துடுறாங்க. இதுதான் வந்து தேர்வுக்கான அட்டவணை. இந்தந்த தேதியில இந்தந்த பரீட்சை வருது. அதுக்கு முன்னேற்பாடா இருந்துக்கோங்கன்னு. ஆனா நாங்க எதையும் படிக்க மாட்டோம். எதையும் செய்ய மாட்டோம். ஐய்யய்யோ! தேர்வு வந்துருச்சே! சரியா எழுதலையே! அப்படின்ட்டு ஆசிரியரையோ, பாடம் சொன்னவங்களையோ வந்து குறை சொல்ற மாரி தான் இருக்கு இவங்களுடைய வாதம். முன்னாடியே வந்து அது முந்தியாவது வந்து மழை பெய்யும்னு சொன்னா வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கும்னா மழை பெய்யும். இப்பல்லாம் அப்படி கிடையாது. இந்த நேரம் இவ்வளவு நிமிஷம், இவ்வளவு நேரம் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கை கொடுத்தாங்கன்னா, அந்த நேரத்துக்கு தான் கரெக்ட்டா அந்த அளவு மழை பெய்யுது. அப்போ அந்த மாரி முன்னெச்சரிக்கை எதுக்காக குடுக்குறாங்க? அரசாங்கமும், மக்களும் வந்து விழிப்புணர்வோட செயல்படணும். பாதுகாப்பா இருக்கணும். அவங்களுடைய தேவை அறிந்து முன்னேற்பாடோட இருக்கணும்னு சொல்லி தான் குடுக்குறாங்க. அப்போ அதையெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எதிரணியில இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. மழை வந்து எங்களுக்கு தேவைதான். மழை வந்து வேணும். மழை வேணான்னே சொல்லல. நாங்க தான் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாக்குமூலம் குடுத்துட்டாங்க நடுவர் அவர்களே. அதனால அதுக்கேத்த மாரி தீர்ப்ப சொல்லுங்க நீதிபதியாக இருந்து. அதனால மக்கள் தான் வந்து இயற்கையே கெடுத்தது. அப்ப அதற்கான தண்டனை வந்து நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். நீ வான்னா வர்றதுக்கும், போன்னா போறதுக்கும் அது என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டியா? இப்ப வீட்டுக்கு விருந்தாளியே வர்றாங்கன்னா, இன்னைக்கு வர்றவங்க இல்ல வராதீங்க. 4 நாள் கழிச்சு வாங்க அப்டின்னா போயிட்டு வருவாங்களா? அது மாரி தான் இயற்கை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கொடைய, அது குடுக்கும்போது நம்ம சேமிச்சுக்கணுமே தவிர, வர்றப்ப வந்து வராத, அப்புறமா வா அப்டின்றதெல்லாம் வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. இல்ல அதிகமா வரனா எனக்கு வந்து இடையூறு அப்டின்னும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இவ்வளவு மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி லிட்டர் கணக்குலயே மழைய வாங்க முடியும். இயற்கை அள்ளி அள்ளி கொடுக்குது. அத வந்து நம்ம தான் வந்து பத்திரமா பேணி காக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும். அத விட்டுட்டு அத வீணாக்கிட்டு, விரயமாக்கிட்டு, அப்புறம் இப்ப பாருங்க, இப்ப இடையூறு இடையூறுன்னு பேசுறவங்க இன்னும் 4 மாசத்துல அடுத்து ஏப்ரல் மேல அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுன்னா, ஐயையோ! தண்ணி இல்ல, தண்ணி இல்லன்னு புலம்புவாங்க. அப்போ வந்து தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும். ஏன் என்ன காரணம்? இப்போ வந்து சேமிக்கல. அவங்கவங்க வீட்ல மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுச்சு. அத அவங்க திருப்பி அவங்க பார்க்கலைன்னா என்ன? நம்ம வந்து வைக்கணும். வச்சா தான் நமக்கு நிலத்தடி நீர் இருக்கும். அடுத்து வந்து கோடைக்கு வந்து நமக்கு தண்ணி இருக்கும். அத உணர்ந்து நம்ம தான் வந்து நடந்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மழையினால வந்து நெறைய உயிர் போச்சு. ஆஸ்பத்திரிக்கு முடியலன்னுலாம் சொன்னாங்க. அதிர்ஷ்டம்னால அவங்க வந்து தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு. அதே தான் நாங்களும் சொல்றோம். மழை மட்டுமே காரணம் கிடையாது. ஒருத்தர் உயிர் பிழைக்கவோ, இல்ல உயிர் இழக்கிறதுக்கோ அவங்களுடைய விதிப்பயன் தான். அப்ப என்ன சூழலோ அதுதான் வந்து நடக்குமே தவிர, வேற யாராலும் வந்து அத வந்து தடுக்க முடியாது. அப்படிங்கிறத எதிரணியினரே வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாக்குமூலத்த குடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமிர்தவர்ஷினி பாடுனா மழை வரும்னு பாடாதன்னு சொல்றாங்கன்றாங்க. ஆனா மழைய நிறுத்துறதுக்கும் ஒரு பதிகம் இருக்கு. அப்படி நீங்க அதிகமா மழை பெய்யுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சுந்தரர் அருளிய திருப்புன்கூர் பதிகம் இருக்கு. "வையகமும் முற்றும்" அப்படிங்கிற பதிகத்த பாடிட்டு பேசாம இருங்க. அந்த மாரி நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. அத விட்டுட்டு மழை நான் வீட்ட விட்டு வெளிய போம்போது மழை வருது. அதனால அது இடையூறு. என்னால துணிகள உலர்த்த முடியல. அதனால இடையூறு. அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் வந்து இவ்வளோ பெரிய மழைய, இயற்கைய வந்து நம்ம வந்து வசைபாடுவது வந்து கொஞ்சம் கூட சரியில்ல. நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் ஆகட்டும், இல்ல பாரதி ஆகட்டும், யாருனாலும் வந்து மழைய பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. அப்ப உள்ள காலத்த பத்தியே பேசுறீங்கன்றீங்களே, ஏன் அப்ப உள்ள காலத்த பத்தி பேசுறோம் அப்டின்னா, நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அப்பவே வந்து வழிவகுத்து குடுத்துருக்காங்க. எது எதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்தணும், அது என்ன வந்தா என்ன மாரி நடவடிக்கை எடுக்கணும்னு. அத வந்து நம்ம இப்ப பண்றது கிடையாது. என்னைக்கு இயற்கைய வந்து போற்றாம, செயற்கை மழைய வந்து இவங்க உருவாக்கலாம். இயற்கையா அங்க மழை வருதாமா, அந்த தண்ணிய இவங்க பாதுகாக்க மாட்டாங்களா? இவங்களுக்கு தேவைன்னா செயற்கை மழை மட்டும் சும்மா வருமா? நெனச்ச நேரம் வருமா? அதற்கு எவ்வளோ வேல பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது தலைய சுத்தி மூக்க தொடுறாங்க. இவங்க கையில வந்து வெண்ணெய வச்சுட்டு நெய் களைவாங்களாமா. பருவமழை வரும்போது அத வந்து பாதுகாத்து, அத வந்து பயன்படுத்திக்க தெரியல. நாங்க செயற்கை மழைய வச்சு அதனால வந்து இது பண்ணுவோம். அதனால மழை எங்களுக்கு தேவையில்ல, அதிகமா தேவையில்ல அப்படின்னு பேசுறாங்க. அதே மாரி தலைப்பு பார்த்தீங்கன்னா, மழை இன்பமா, துன்பமான்னு தான் கேள்வி. இடையூறுன்னு தான். அது வந்து பெருமழையா, இல்ல அடைமழையா, இல்ல புயலா, சூறாவளியா, இயற்கை சீற்றமா, பூகம்பமா அத பத்தி சொல்லவே கிடையாது. மழை அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே அமிர்தம் தான். அதனால மும்மாரி பொழியட்டும் டும் டும் என்று சொல்கிறேன். நம்மளுடைய ஐயன் வள்ளுவன் சொன்னது போல, "ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி மாரி வளம் குன்றிக்கால்." அதாவது மழை பொழியல அப்படின்னா, உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி வந்து விவசாயம் செய்ய மாட்டான். அதத்தான் நாங்களும் சொல்றோம். உணவு தேவை, தண்ணீர் தேவை, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இயற்கை எண்ணெய் கொடுத்த வரமே அந்த மழை. அதனால் இன்பம் மட்டுமே. நம்மளுடைய பாரதி கூட உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறினார். அந்த உழவுக்கு ஆதாரமாக இருப்பது மழையே. அந்த மழையை வணங்கி வரவேற்போம். அது என்றும் நமக்கு இன்பமே, இன்பமே, இன்பமே.
நல்ல அருமையான ஒரு உரையாற்றினாங்க திருக்குறள் தொண்டர் சிவகாமி அவர்கள். ஏன்னா மழையுடைய அருமை உங்களுக்கு தெரியல. ஏன்னா மழையுடைய அருமை தெரிஞ்சா இப்படிலாம் பேசுவாங்களா? பரீட்சைக்கு தயார் பண்ணாமே வந்துட்டாங்க, எழுத வந்துட்டாங்க. உங்களுக்கு அட்டவணை கொடுத்தாச்சு, புத்தகம் கொடுத்தாச்சு, அட்டவணை கொடுத்தாச்சு, படிச்சுட்டு வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு மழை வரும்னு தெரியும், தயாராக இருக்கணுமா இல்லையா? இப்ப மழை வேணாம்னு சொல்றீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அக்னி நட்சத்திரம் வந்துருச்சு, ஐயோ வேர்க்குது வேர்க்குது அப்படின்னு அப்புறம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவீங்க. அதனால வந்து மழை நிக்கிறதுக்கும் ஒரு பாடல் இருக்குங்க. இது இந்த அமிர்த வர்ஷினி ராகத்தை பாடுறது கூட யாரு பாடினாலும் அவங்கதான் பாடினாதான் கிடைக்கும், மழை கிடைக்கும்னு சொல்றாங்க. இல்லைன்னா சரி. அதே மாதிரி நிக்கிறதுங்க யாரு சரியா பாடணும்? புயலா சீற்றமா எதை பத்தி என்னங்க எனக்கு தலைப்பு என்ன? இன்பமா துன்பமா மழையால? அதான தலைப்பு. அதை விட்டுட்டு நீங்க என்ன வேற எல்லாம் பேசிக்கிறீங்க? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லாம நீங்க வேற ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அருமையாக பேசுனீங்கம்மா, ரொம்ப நன்றி. இப்படி வந்து எல்லாம் கத்தி கபடோட நின்று இருக்கிறீங்க. அவ்வளவுதான், சரியா தீர்ப்பு வழங்கலன்னா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சரி, எப்படியா இருந்தாலும் அந்த நீதி தேவதைக்கு தான் கண்ணை கட்டிட்டாங்க. ஏன்னா அந்த இரண்டு பக்கமும் சரியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளும் தீர்ப்பு சொல்லிடுவோம், சரியா? தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல தான் அதிகமான ஒரு மழை பெய்யறதா சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு திருநெல்வேலியில பெய்திருக்கிற மழை வந்து மிக கடுமையான மழை, அதிகமான மழை அப்படின்னு சொல்றோம். மழைக்காலம் வந்து மழை வந்து பிரிச்சு வச்சுக்காங்க. தென்மேற்கு அந்த எப்படி காற்றை வந்து பல பாகங்களை பிரிச்ச மாதிரி தென்மேற்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை, இல்லைன்னா வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லிட்டு அது பெய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த சைட்ல பெய்யும். அதை வச்சுதான் வந்து கணிக்கிறாங்க. அந்த சாய்வா பெய்யும். இந்த பக்கத்து சாய்வா பெய்ச்சுன்னா அது வந்து கிழக்கு பக்கத்துல வச்சுன்னா அது வடகிழக்குல இருந்து வந்துச்சுன்னா வடகிழக்கு பருவமழை, தென்கு மேற்குல இருந்து வந்துச்சுன்னா அப்படி. இந்த மழையில இருந்து நேரா விடாது. எல்லா மழையுமே வந்து நேரா விடாது. நேரம் தான் விடணும். ஆனா வந்து இந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி. மரங்களுக்கும் மழைக்கு மழைக்கு என்ன தொடர்புன்னு சொன்னீங்கன்னா, இந்த மேகங்கள்லாம் போய் மரங்கள்ல பட்டு அந்த ஈரக்காற்று பட்டுதான் மழையை பெய்யுது. ஆகவேதான் மரங்கள் வந்து அந்த மழை பெய்வதற்கு ரொம்ப உபயோகரமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்கள் விமானத்தில் பயணம் செய்திருந்தால் அல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படி பாத்தீங்கன்னா, இந்த விமானம் பறக்கிற போது அந்த மேகத்திற்கு மேல பறக்கும். அந்த மேகங்கள்லாம் வெண்பஞ்சு போர்வை போல அப்படியே பூமியை போர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நான்லாம் என்ன சொல்லுவேன்னா, நான் விமானத்துல போகும்போது அதை பார்த்து ரசிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், இனியெல்லாம் வந்து மழையில பெஞ்சாக்க இந்த பூமியில இவ்வளவு வறட்சி இருக்காது, இந்த வானம் ஏன் இதெல்லாம் திருடி கொட்டி வச்சிருக்கு மேல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஏன்னா அவ்வளவு மேகங்கள் வந்து அவ்வளவு தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து காற்று பட்டு ஈரமான காற்று இல்ல குளிர்ச்சி ஆகிதான் அது மழையா பெய்யறாங்க. இரண்டு மேகங்கள் வந்து சேரும் போதுதான், மோதிக்கும் போதுதான் அது இடின்றான். மேகம் தண்ணி தானே, தண்ணி மோதிக்குச்சுன்னா இப்படி இடியை பாத்தீங்கல்ல, இடி விழுந்தா வீடே போயிடுது, மரங்களே அழிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுறது வந்து உலகத்திலே நம்ம இந்தியாவிலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் மன்சின்ராம் இடத்துல சிறப்புஞ்சி பக்கத்துல இந்த மேகாலயத்துல அது இருக்கு. அதே மாதிரி எங்க அதிகம் மழை பெய்யாதுன்னு சொன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாலைவனத்துல நிறைய மழை பெய்யும். ஆனால் அண்டார்டிகா வந்து சவுத் போல் சொல்றாங்க இல்லையா, அங்கதான் வந்து மழை வந்து பெய்யாதுன்னா. மழையே பல விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. நடுமழை பெய்யறாங்க, சாதாரண மழை, ஆலங்கட்டி மழை, பனிக்கட்டி மழை, இப்படி வந்து விதமான மழைகள்லாம் நிறைய விதமான மழைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மழைகால வந்து எப்படி துன்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால வந்து எவ்வளவு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மக்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டாங்களா? இல்ல. எல்லாருமே வீட்டுல வசிக்கிறாங்களா? இல்ல. எல்லாருமே வந்து உணவு அந்த இதெல்லாம் கிடைக்கிற எல்லா வசதியும் பெற்று விட்டார்கள்னு சொன்னா இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் எல்லா நாட்டுமே. அமெரிக்காவில் பிச்சைக்காரங்கள் இல்லையா இருக்கிறாங்க, அவங்க கோட் சோட் போட்டு பிச்சை எடுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம நாட்டுல வந்து அப்ப இல்லாத ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மழையில மிக பாதிக்கப்படுவார்கள், மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இப்ப வந்து கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொன்னாக்க எதுவுமே நடக்காது. இப்போ வேலை செய்ய முடியாது, வீட்டுல இருக்க முடியாது, நீங்க சாதாரண வீடுகளே இருக்க முடியாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கட்டுற வீடெல்லாம் வந்து ஒரு அந்த முற்றம் இது முற்றத்துக்கு முன்னாடி அந்த உள்ள வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் காற்று வரும். அதுல வந்து மழை நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுலாம் அப்படி ஒரு பாத்திரங்கள் உண்டு. நான் எங்க ரிலேட்டிவ்க்கு எல்லாம் போனா, நம்ம உறவினருக்கு எல்லாம் போனா அதுல அந்த பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. அதுலதான் தண்ணியை பிடிச்சா குடிப்பாங்க. மழை நீர் வந்து ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்,
மழையில நனையாத, ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம தினமும் குளிக்கிறோம், தண்ணி ஊற்றி தான் குளிக்கிறோம், ஆனா ஒன்றும் செய்யறது இல்லை. ஆனா மழைநீர் சுத்தமான தண்ணி குடிச்சா குளிச்சாக்க வந்து நமக்கு வந்து நோய் வருதுன்னு சொல்றோம். ஆனா அப்படி வராது. ஏன்னா மழை பெய்கிற போது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், நாங்கள்லாம் வீட்டுல போய் நான் பசங்களாம் இருக்கும்போது சின்ன வயசுல நாங்களாம் மேல போய் டான்ஸ் ஆடுவோம். எங்க மொட்டை மாடியில போய் டான்ஸ் ஆடுவோம். ஏன்னா அது வந்து நாங்க இருக்கிற ஈஷாவுடைய இதுல இருக்கும்போது அப்படிதான். அங்க போகும்போது அங்க இருக்கிறவங்க இந்த மழையை ரொம்ப ரசிப்பாங்க. அதனால நாங்க எப்பயுமே அப்படி போறது உண்டு. இப்பொழுது வந்து பசங்க இல்லை, நாங்க 2 பேர் இருக்கிறதுனால சில நேரம்ல போனா எல்லாம் அங்கிருந்து பார்ப்பாங்க, ஏங்க என்ன மழையில போயிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு அவரு, என்னவோ இதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. அதனாலதான் வந்து இதுல நம்ம இந்த அடுத்த ஒரு வருத்தத்துடன் வர்ண பகவான் சொல்லி ஒரு சிறுகதை அடுத்த தொகுதியில வருதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த கதை நம்ம எழுதிக்கிறோம். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ண பகவானை வந்து சொல்றாரு, நீ கூப்பிட்டா நான் வரணுமா, நீ போனா போயிருந்தோமா, என்னை ஏன் திட்டு அப்படி சொல்லி வர்ண பகவான் சொல்ற மாதிரி ஒரு கதை வரும். ஆகவே பாத்தீங்கன்னா இந்த மழையால நிறைய பாதிப்புகள் தான். பாதிப்பு பாத்தீங்கன்னா விவசாயம் பாதிக்கப்படுகிறது, மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, மக்களுடைய வாழ்க்கை சீராக இருப்பதில்லை, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஆனால் வள்ளுவன் சொல்ற மாதிரி 2000 வருஷத்துக்கு இல்லை, நீ அதுக்கு முன்னாடியே உள்ள சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தாலும் கூட மழையை பற்றி பேசுகிற இலக்கியங்கள் பாடல்கள் எல்லா புத்தகத்திலையும் இருக்கிறது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, மழையை பற்றி பேசியிருக்கிறாங்க. புலவர்கள் பாடுகிற போது கூட அந்த மன்னர் பாடுவது வந்து மழையை வைத்துதான் சில புலவர்கள் பாடுவார்கள். ஏன்னா மழை என்பது இயற்கை கொடுக்கிற செல்வம் மட்டுமல்ல, மழை என்பது உயிர் நாடி. நம் உடல்ல வந்து இருக்கிற தண்ணீர் 3ல் வந்து 4ல் 3 பாகம் தண்ணீர் சொல்றாங்க. ரத்தமும் தண்ணீர் தானே, தண்ணீர் வகை சார்ந்தது. அப்படி பார்க்கும் போது நம்முடைய உடல்ல இருக்கிற அத்தனை விதமான தண்ணீரும் மழை தந்தது, இயற்கை தந்தது. காற்று எப்படி நமக்கு வந்து அது எடை குறைவானது காற்று. ஆனால் நமக்கு வந்து நம்ம எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்முடைய மண்ணை உணவாக சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம். இப்போ 5 பூதங்களும் உள்ளது உடம்பு தான். 4 பூதங்கள் இருக்கும், ஒரு பூதம் எப்படி நம்ம பெறுவோம்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு சமையல் நான் சொல்லுகிறேன். அதே போல இந்த தண்ணீர் வந்து எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், மழை இல்லை என்று சொன்னால் இந்த தண்ணீரை பெற முடியாது. இன்னைக்கு சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே வந்து 39,202 ஏரிகள் இருப்பதாக நான் வந்து பார்க்கிறேன். அதோட அதுமே இருந்தெல்லாம் போயிடுச்சு. ஆனா சென்னையிலே இருக்கிற ஒரு 10 ஏரி இருக்கு, ஒரு 8ல இருந்து 10 ஏரி இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பரம்பாக்கம், பூண்டி, புழல் ஏரி, இப்படி பல ஏரிகள் இருக்கிறது. இந்த ஏரியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அவங்கள தண்ணி இந்த மழை பெய்யலாம் தண்ணியே கிடையாது. மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் அந்த சேர்ந்த பிறகுதான் இங்க இருந்து குடிநீருக்கான ஆதாரம். இல்லது உங்களுக்கு சென்னை மக்களுக்காக மட்டும் நான் சொல்ல, எல்லா உயிர்களுக்குமே இந்த மழை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னா மற்ற உயிர்கள் வந்து எப்படி வாழும் தண்ணி இல்லாம? பூமியை வந்து நீங்க வந்து வெயில் அடிச்சுட்டே இருந்ததுன்னா கஷ்டம். அது கூட பெரும் பங்கு வகிப்பது என்னன்னா மரங்களிலிருந்து பெறுகிற அந்த நீர் சத்து மட்டுமல்ல, கடல் தான் அதுக்கு வந்து ரொம்ப மழை கொடுக்கறதுக்கு நிறைய தண்ணியை கொடுக்குறது கடல் தான். ஆனா உப்பு தண்ணீரை அது வடிகட்டி அவங்க எடுத்து போயிடுறாங்க, மேகமாக எடுத்துக்கொண்டு வச்சிடுறாங்க. 32,202 குளங்கள் இருப்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு சென்னையில இருக்கிற பல ஏரிகள், பல குளங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து வீடுகளாக மாறிவிட்டன. அதனால்தான் இத்தனை இப்ப இடையூறுன்னா அதெல்லாம் இல்லை. நான் வந்து இன்னுமாக அதை சேமிக்க பழகவில்லை என்பது ஒரு குற்றம். சரி, திருப்புக்கு வரலாம். என்ன சொன்னா, வள்ளுவர் என்ன சொன்னா, ஒரு 10 குறள் எழுதும் போது 2வது அதிகாரமே வந்து வான் சிறப்புன்னு வச்சுட்டான். வான் சிறப்பு என்று சொல்லி ஒரு 10 குறளை அவன் அடுக்குகிறான். என்ன வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் நமிழ்தும் என்றுணர் பாற்று மழையானது பெய்வதலால் தான் இவ்வுலகில் உயிரினங்கள் அழியாமல் இருக்கின்றன. இதை ஒற்றுக்கொள்ளுகிறதா இல்லையா? ஆதலால் மழையினை அமிர்தம் என எண்ண வேண்டும். அமிர்தம் 5, அதிகமாக போனால் 5. ஆனால் அந்த அமிர்தமே கிடைக்காமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? நிலத்தடி நீர் 200 அடி 300 அடி ஆகி போச்சுன்னா எப்படி நீங்கள் அது தண்ணீர் இல்லாமல் எப்படி வாழ்வீர்கள்? எத்தனை இப்ப குடிநீரை வந்து கடல் நீரை குடிநீராக மாற்றுவீர்கள்? அது எத்தனை நாள் வைத்துக் கொள்ள முடியும்? இதெல்லாம் போய் படிக்கும். கடல் நீரை வந்து எத்தனை நாள் குடிநீர் மாத்தினீங்கன்னா கீழே வந்து ஒரு தன்மை படிந்து விடும். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் என்று அமையாது உலகனில் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லை என்றால் உலகில் வாழ்க்கை இல்லை. மழையே பெய்யவில்லை என்றால் சான்றோரிடத்திலும் ஒழுக்கம் நிலை பெறுதல் இல்லை. ஏன்னா மழையும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா விவசாயம் இல்லை, உணவு உற்பத்தி இல்லை என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம்.
சௌதரி போன சொன்னாங்க விவசாயம் எங்க பண்றாங்க? இல்லை, விவசாயம் வந்து அன்றைக்கு 1921 அல்லது 20 நம்முடைய இருந்த அதே நிலங்கள் தான் இப்பொழுது இருக்கிறது. அந்த நிலங்கள்ல நிறைய நிலங்கள்ல வீடு கட்டிட்டோம். ஆனாலும் கூட உணவு உற்பத்தியிலே நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு 30 கோடி மக்கள் இருந்தார்கள், இன்றைக்கு 140 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் நிறைவு பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த மழையினால் இடையூறுதான் என்ற ஒரு நிலைப்பாடு சிலருக்கு இருந்தாலும் மழையால் இன்பம்தான் என்பதுதான் பொதுவான சரியான கருத்து என்று சொல்லி மழையால் அதிக இன்றைய சூழலில் மழையால் மக்களுக்கு இன்பமே என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.